சட்ட அமைச்சர் சதாசிவம் அவர் தம்பியை பரோலில் எடுத்து தப்பிக்க வச்சுட்டார். இந்த விஷயத்தை வெளியில் வராமல் மறைச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி நீங்கள் எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். சரிப்பா, நீ சொல்கிறது உண்மையை நான் எப்படி நம்புறது? ஜெயிலில் போய் பாருங்கள். அழாதரா அழாதரா சொல்லும், அழாதே அழாதே. தம்பி தம்பி, என் குழந்தைய உட்காந்துருக்கிறவங்க யார்கிட்டயாவது கொடுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சிருங்களேன். அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. சரி 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 சரி. அன்னைக்கு மீன் கொடுத்துட்டு போன மாதிரி இன்னைக்கு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டானா மாட்டிக்குவ. மாலினி உஷார். அழாதடா, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. ராஜால பட்டுக்குட்டியில அழக்கூடாது. அழாதடா, அழக்கூடாது. அழாதடா, அழாத. உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அழக்கூடாது. செல்லல பசிக்குதா? சரி சரி சரி, அழக்கூடாது. உங்க அப்பாவை கூப்பிடலாமா? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏமா நிறுத்துங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ. புடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அன்னைக்கு அப்படிதான் மீனை கொடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு குழந்தை கொடுத்துட்டு போறீங்க. லூசா நீ? நின்றுட்டு இருந்தவர் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தை கொடுன்னு சொன்னார், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ உங்க குழந்தை இல்லையா? இல்ல, நீங்களும் பிளாக் ஷர்ட் இவனும் பிளாக் ஷர்ட், அதனால உங்க குழந்தைன்னு நினைச்சிட்டேன். ஐயோ ஆட்டோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. கவலைப்படாதடா. உங்க அப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஐயோ என் குழந்தை அழாத கண்டு அழாத. சார் சார், இவங்க 2 பேர் தான் சார் பிளான் பண்ணி என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கிறீங்க. ஏன் ஒரு குழந்தைய பெத்துக்கூடாது? நானே முடியாத காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் போது உங்களுக்கு என்ன கேடு? சுமாரியா என்ன சார், இவர் தான் சார் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தைய கொடுன்னு சொன்னார். இவங்க கிட்ட கொடுத்தேன். நான் இறங்குறத பார்த்து என் குழந்தை நினச்சி இறங்கிட்டாங்க சார். சார், குழந்தைய கடத்தது இல்லாம போய் சொல்றாங்க சார். வாய முடியா? இவரை பார்த்தா உனக்கு கடத்துற ஆள் மாதிரி தெரியுதா? ஹலோ சார். வாங்க உட்காருங்க. அழாத சொல்லு, அழாத. அப்பா நியாயம் கேட்டுட்டு இருக்கல. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ, தோ அது வரைக்கும் போ. சார், இங்க பாருங்க, திட்டம் போட்டு குழந்தைய கட்டது இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. சார், ஐயா வர சொன்னாரு. உட்காருங்க. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கா, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க. மினிஸ்டர் தம்பியை நேரத்துலேருந்து காணோம், தேடிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதான் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னார். சார், இது பெரிய ப்ராப்ளம் சார். மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மினிஸ்டருக்கு உள்ள வச்சுருவாங்க. மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஸ்டேஷனில் சிக்னல் எடுக்கா சார். நான் வெளில வந்து பேசுகிறேன். அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரேபுரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா? நம்பர் 9 டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், சென்னை 20. அட்ரஸை கரெக்டாக சொல்றீங்க. அவசரத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன்ல, ட்ரெஸ் கூட தெரியாதா? ராஜேந்திரன். இதோ வந்துடுறேன் சார். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சைன் போடு. ஐயோ, நான் ஸ்டேஷன் உள்ள வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்போ நான் மட்டும் நான் தினமும் சைன் போட்டு போகிறேண்ணா. போடு. பேர் என்ன? மாலினி. ஆர் மாலினி. இது குறைச்சல்.
ஐயோ என் கையெழுத்து அப்படியே போடுறீங்க. மாலினின்னு யார் எழுதுனாலும் இப்படி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். இதுவே நல்ல பொண்ணா தானே சார் இருக்கு? அப்படிங்கிறீங்க? ஆமாம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? சார் இவ்வளோ நேரமாக ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல, இது போதாத ஒரு நல்ல பொண்ணுங்கிறதுக்கு? இந்த நேரத்துல எந்த சனியும் தெரியல. டாகுங்க மானத்தை வாங்கிட்டாங்க. யார் கேட்டா இப்ப ரிங்டோனு? ஒரு மெசேஜ் தானே சார். ம், இது கஸ்டமர் கேர்ல இருந்து. சார் இந்த நெட்வொர்க்காரங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு சார் இந்த மாமாவை பார்த்துட்டு? என்ன ஒரே கூட்டமாக இருக்கு? என்னன்னு தெரியல சார், எதிர்கட்சிக்காரங்க சாலை மறியல் பண்றாங்க வழக்கம் போல. மாண்புமிகு தமிழக சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை 15 நாள் பரோலில் கொண்டு வந்தார். நேற்று மாலை 5 மணிக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய ஈஸ்வரன் அங்கு செல்லாமல் தப்பி ஓடிவிட்டார். ஆனால் அவர் சிறையில் இருப்பதாக அங்கிருக்கும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. சதாசிவத்திடம் நான் சட்டசபையில் இதை பற்றி கேட்டபோது அவரது தம்பி ஈஸ்வரன் சிறையில் தான் இருக்கிறார் என்று சாதிக்கிறார், பொய் சொல்கிறார். ஒரு சட்ட அமைச்சரே இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்ததால் அவருடனே பதவி விலக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்த அவரை கைது செய்து நீதி விசாரணை நடத்த வேண்டும். டேய் யார் அவ? யார் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். 1000 பொற்காசு கிடைக்குதோ இல்லையோ, நான் சொல்ற பர்த்டே பார்ட்டிக்கு போய் ஸ்டில் எடுத்தா 3000 மீட்டர் போடலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ். அந்த பார்ட்டிக்கு நிறைய ஃபிகருங்களாம் வரும். நான் வரேன். குறிப்பா ஆன்டிஸ். நானும் வரேன். ஓய் ம் என்னது? பிரிச்சு பாருங்க. டேய் கண்டிப்பா ட்ரீட் வேணும். ம், ஓம் முருகன் துணை. மீன் தொட்டி 350, மீனுக்கு உயர்தர ஃபுட் 1800. என்னது இது? ஆ, இல்ல அன்னைக்கு நீங்க மீனை கொடுத்துட்டு மறந்து போயிட்டீங்க. அப்படியே வச்சிருந்தா செத்துரும்ல, அதுக்காக ஃபிஷ் டேங்க் வாங்கினேன். அதோட விலை இது. இது மீனுக்கு போட வாங்கின ஃபுட்டோட விலை. அன்னைக்கு உங்ககிட்ட மீனை கொடுக்கறதுக்கு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணினே அது. இது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனது. அப்புறம் இப்போ இங்க வந்ததுக்கான ஆட்டோ செலவு. ட்ரீட் வேணுமா? என்ன படிக்கிற? பி. எத்தனை அரியர்? 10. சொல்லு, நாங்களும் அப்படிதான். 18. உன் கூட்டில் பார்த்தாலே தெரியுது. அது என்ன 1600க்கு 1800 போட்டு வச்சிருக்க? இல்லை, நானும் என் தங்கச்சியும் மீனுக்கு ஃபுட் வாங்க போனப்போ அவள் ஐஸ்கிரீம் கேட்டா. சரின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டோம். இந்த பணம்லாம் அம்மா அரியருக்கு கட்ட சொல்லி கொடுத்தது. இந்த செலவோட ஐஸ்கிரீம் வாங்கினதையும் போட்டால் நீங்கள் கூட்டி பார்க்காம கொடுத்துருவீங்கன்னு என் தங்கச்சி சொன்னா. நீ பண்ண செலவுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் கொடுத்த மீனை மட்டும் வச்சுட்டு நீ கிளம்பு. நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் அதெல்லாம் பண்ணேன். அரியர் கட்டுறதுக்காக வாங்கினது. இப்போ மறுபடியும் பணம் கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. ப்ளீஸுங்க. டேய் கொடுத்துட்றா. சரி.